ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடுங்க இது. ஃபைனல் எபிசோட் 11 and 12 வந்துட்டு மண்டே டியூஸ்டேவே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தேர்ஸ்டே மார்னிங் தான் வீடியோவே கையில் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் பண்ண உட்காந்தேன். அதாங்க டிலே. இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கடைசி இதோட விட்டுருந்தோம். அந்த ஹேனாவோட அம்மா தான் நம்ம ஹீரோவான சூபினோட அம்மாவும் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஹேனாவுக்கும் சூபினுக்கும் அப்பா வேறையை தவிர்த்து அம்மா ஒண்ணுதான். இந்த பிரச்சனையால படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நிறைய ப்ரெஷரும் வருது. கடைசியில் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருந்த சூபின் நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க ஜியாவை தூக்க பாக்குறாங்க. ஜியாக்கு பதிலாக நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜியாவையும் பார்க்க வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத ஃபைனல் பார்ட்ல பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசியா வந்துட்டு ஜியா நீ என்ன லவ் பண்றியா, ஐ லவ் யூ அப்படின்னே சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. சரி பிரஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தியா, அதை பத்தி ஜியா கேட்பாங்க. பட் அதை பத்தி சூபின் எதுவும் சொல்லாம ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் பிரஸ் மீட் மட்டும் முடிக்கல, நேரா போயிட்டு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடு நான் பேசிட்டு வந்துட்டேன். நான் வந்து இந்த படத்துல இருந்து விலகிக்க போறேன், நீ வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பி, நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது ஜியாவால ஏத்துக்க முடியல. சூபினுக்கு என்ன அப்படின்னு அதை பாரு, நான் வந்து டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதிச்சிட்டேன். என்னோட பேர் வந்து நான் டைரக்ட் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சிருச்சு மக்கள் மனசுல. நான் அவார்டெல்லாம் கூட வாங்கிட்டேன். நான் வந்து நம்ம கனவை ரீச் பண்ணிட்டேன். நீ வந்து உன்னோட ட்ரீமை வந்து இன்னும் ரீச் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். இந்த படம் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துல இருந்து என்னோட பேர் டைரக்டர் அப்படிங்கிற அந்த பேர் வந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா டைரக்டர் அப்படிங்கிற இடத்துல இருந்து உன்னோட பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல இதை நம்மளோட ஜியாவால ஏத்துக்கவே முடியல. சூபின் தன் மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான காதலும் நாம எதை இழந்தோமோ அதை நமக்கு அவன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு புரிஞ்சாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த பக்கமாக ரூஃப்டாப் வீட்ல தானுங்க ஹேனா இருக்காங்க. அங்க அவங்கள பாக்குறதுக்காக கிம் வராங்க. கிம் எதுவும் பேசாத, தயவுசெய்து பக்கத்துல வந்து உட்காரு, நான் தோல்ல சாஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா சில விஷயங்கள் கேட்பாங்க. அந்த போட்டோ நான் பார்த்தேன். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்டா பண்ண ஆட் ஷூட். அந்த போட்டோ நீ தூக்கி வீசிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல கிம், ஏன் நீ உனக்குள்ளேயே ஒளிச்சுக்கிறேன்னு எனக்கு புரியல. எப்பதான் உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும் புரியும் அப்படிங்கிறப்போ கிம்முக்கும் வந்துட்டு இதுக்கப்புறமும் நம்ம பயந்துட்டு இருக்கிறது யோசிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவை கிஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஜியா வந்துட்டு கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அவங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த சூபின் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, நான் வந்து இந்த படத்தை விட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான இதுதாங்க அப்ரூவல் லெட்டர் தான் இது, இதுல நீங்க சீல் வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹேனாவோட அம்மாவுக்கு லைட்டா தயக்கமா இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே சொல்றாங்க, இவங்க எல்லாம் சொல்றதுனால வேற வழி இல்லாம சீல் வைக்கலான்னு போறப்போ அந்த இடத்துக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியா வந்துருவாங்க. எல்லாருமே பேசுவாங்க, அதை பாருங்க நீங்க எல்லாம் பணம் போடுறவங்க, பட் இருந்தாலும் அந்த பணத்தை மட்டும் வச்சு படம் எடுக்க முடியாது, எங்களோட உழைப்பையும் நாங்க சேர்த்து போடுறோம். ஸோ நம்ம 2 பேரோட ஒர்க்கும் அப்படிங்கிறது கோஆர்டினேட் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு படம் வெளியே வரும். அதுக்கு கண்டிப்பா சூபின் டைரக்டர் அப்படிங்கிற இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. சூபினுக்கும் சரி ஹேனாவுக்கும் சரி நீங்க தான் அம்மா அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்லையே, எவ்வளவோ செலிபிரிட்டிஸோட லைஃப்ல எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்கு. இது காமன் பீப்புள்ஸ்க்கும் இந்த மாதிரி ரகசியங்கள் இருக்கும். ஆனா என்ன, அவங்க வந்து காமன் பீப்புள்ஸ், அவங்களை வந்து அவங்க சுத்தி இருக்கிற 4 பேர்த்த தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க ரகசியம் அப்படிங்கிறது அதோட போயிடுது. பட் நீங்க இந்த உலகமே பார்க்கக்கூடிய செலிபிரிட்டியா இருக்கிறதுனால உங்க லைஃப்ல இருக்கிற ரகசியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பேச்சு பொருளா போகுது. நியூஸ் சேனல் வரைக்கும் அம்பலப்படுத்தப்படுது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இதை விட எவ்வளவோ ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்க இல்லையா. இதுக்காக எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறீங்க? இல்ல சூபின் வந்துட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சோ அதுக்கான அப்ரூவல் லெட்டர்ல நான் சைன் பண்ணியே தீர்வேன், சீல் வச்சே தீர்வேன் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மூவில வந்துட்டு நாங்க யாரும் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஹேனாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லிருன்னு ஆயிடுது. என்ன பேசுறீங்க, சரி நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு போயிட்டா யாருக்கு நட்டம்? படம் வந்து ஒரு 3/4 எடுத்திருக்கோம், ஓகே, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும், அது வரைக்கும் போட்ட பொருள் செலவு அப்படிங்கிறது வீண் தான். நாங்க படத்தை ரிலீஸும் பண்ண முடியாது, எங்களுக்கு காசு திரும்பி வராது. ஆனா நாங்க வேற ஒரு படம் எடுத்து காம்பன்சேட் பண்ணிப்போம், எங்களால அந்த நட்டத்தை தாங்க முடியும். ஆனா நீங்க இந்த படத்தை விட்டு பாதியில வந்துட்டீங்க அப்படின்னா வேற ஒர்க் நீங்க பண்ண போனாலும் இந்த படம் பாதியில உங்களுக்கு நின்னது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டிராபேக்கா தானே அமையும் அப்படின்னு சொல்றப்போ பரவாயில்லைங்க, ஒரு எதிக்காக நாங்க நிக்கிறோம். சூபினும் வந்து எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த படத்துக்கு 2 டைரக்டர் 2 ரைட்டர், ஒன்னு சூபின் ஜியா, அதுதான் வந்து எங்களோட முடிவு, நாங்க அதுல உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறப்போ ஹேனாவோட அம்மாவுக்கு ஆக்சுவலா சூபின் இந்த படத்தை விட்டு தூக்குறது அப்படிங்கிறது பிடிக்கல. இப்ப இவங்க எல்லாம் சொல்றப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீல் வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ப்ரொடக்ஷன் சைடு இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இது பாருங்க என்ன சீல் வைக்க சொல்லி கார்னர் பண்ணாதீங்க, பர்சனல் லைஃப் வேற ப்ரொஃபஷனல் லைஃப் வேற,
படம் எடுக்கணும், ரிலீஸ் ஆகணும், அதுல நம்மளுக்கு பணம் வந்து கிடைக்கணும், நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும், இதுதான் முக்கியமே தவிர்த்து அதுல பர்சனல் லைஃப் இன்க்ளூட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக சூபினையும் பார்க்க வராங்க. சூபின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்போ சூபினுக்கும் வந்துட்டு ஓகே அப்படிங்குது. அதனால ஓகேங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அம்மாவை பேர் சொல்லி மேடம்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் பையன், நாம அவளோட ஃபியூச்சரையும் மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பண்றோம், பட் இருந்தாலும் இன்னும் நம்மள மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறான் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும் இல்லைங்களா, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்காக ஜியாவை கூப்பிடுறதுக்காக சூபின் தான் வருவாங்க. 2 பேரும் சந்தோஷமா போறதை பார்த்துட்டு ஜியாவோட அம்மாவுக்கும் கொல்ல சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தாங்க, மொபைல் போன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள அலௌடு கிடையாது. அதே மாதிரி ரொமான்ஸும் அலௌடு கிடையாது. யாரும் லவ் பண்ணக்கூடாது செட்டுக்குள்ளன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ செட்டுக்குள்ள லவ் பண்றது அலௌடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்டே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படமும் எடுக்கிறாங்க. சில பல மாசங்கள்ல இந்த படமும் முடியுது. கடைசி ஷாட்டும் எடுத்து முடிக்கிறாங்க. எல்லாரும் மாறி மாறி ஒவ்வொருத்தங்களா ஹக் பண்ணிக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு செட்டை விட்டு வெளியே வராங்க. ஜியாவை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு சுபின். அந்த சமயத்துல ஜியா, ஒரு படத்தை நம்ம கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதை பத்தி யோசிக்காம நல்லபடியா படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஜியாக்கு தூக்கம் வரதில்ல. இவங்க ரூமுக்கு வந்து உட்காந்துட்டு நிறைய படமெல்லாம் போட்டு பாக்குறாங்க. அதுவும் இவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதுலதான் போட்டு பாக்குறாங்க. அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. அந்த வீடியோ எல்லாம் ஓடிட்டே தான் இருக்கு, ஆஃப் கூட பண்ணல. அடுத்த நாள் அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு புள்ளைய எழுப்பி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, என்னடி இது, நீ வந்து இப்ப டைரக்டராவே ஆயிட்ட, ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிட்ட, அப்படி இருந்து ஏன் இது அப்படிங்கிறப்போ, இல்லம்மா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்லாம ஜியாக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கு, அது அவங்க அம்மா கிட்டயும் சொல்லுவா. நம்மளுக்கு இப்ப அதை காட்ட மாட்டாங்க. அது என்ன ஆசைங்கிறத தான் ஜியா சொன்னதை காட்ட மாட்டாங்களே தவிர்த்து, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை பாரு ஜியா, நான் உன்னை வளர்த்தேன் அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி உன்னோட கரியர் ட்ரீம் என்ன, நீ எதை நோக்கி போகணும், பேஷன் எல்லாத்தையும் நீயா தான் உருவாக்கிக்கிட்ட, அதுக்கும் எனக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது, அதுக்கு நீ உண்மையாரு, அது போதும் அம்மாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சூபினோட அப்பாவை தாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா சூபினோட அம்மா இங்கேயும் வரலைங்க, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் யாராவது போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தன் பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்துட்டா, அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ண வரைக்கும் இந்த ஆள் நிம்மதியா இருந்தா, இப்ப அவனால முடியல. இந்த மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறப்ப கூட என்னாச்சு, எங்க போனா, அங்கேயும் இல்லையா என் ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ, சார் நம்ம வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு செக்ரட்டரி மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா எதுக்குடா கொடுக்கணும், என் ரெப்புடேஷன் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை ஓட்டிட்டு வர்றதே சூபினோட அம்மா தான். அவங்க இப்போ ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாங்க. காரை விட்டு இறங்குறப்போ இந்த ஆளுக்குன்னா பயங்கர சந்தோஷம். எனக்கு தெரியும் டார்லிங், நீ எங்க போயிடுவே, நீ எங்க போனாலும் கண்டிப்பா வீட்டுக்கு தான் திரும்பி வரும், எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடு நீ இல்லாம வெறிச்சோடி இருக்கு, உனக்காக காத்துட்டு இருக்கு, வா உள்ள போலாம் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் வர முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மாதிரி சிரிப்பான், டைவர்ஸா, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன், நீ இப்போ என்ன பண்ணுவ, எங்க வாழ்வ அப்படிங்கிறப்போ, இவங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா தான் வந்திருப்பாங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் கூட கையில் எடுத்து வந்திருக்காங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை நாட்கள் எங்க போயிருந்த, உன்னை எங்கே சுபின் வச்சிருந்தான், அந்த இடத்துலயும் நீ கிடையாது, காரெல்லாம் ஓட்ட கத்துக்கிட்ட, எதுக்கு கார் ஓட்ட கத்துக்கிட்ட, சரி அதெல்லாம் விடு, எங்கதான் போயிருந்த அப்படின்னப்போ, என்ன இவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கும் போகல, சுபினோட அம்மா அப்பா எங்கதான் போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு என்ன அங்கிருந்து கூப்பிட்டு போறதுக்காக என் மூலியமாக நீங்க சுபினை டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எங்கேயோ போயிட்டேன். அண்ட் தென் நான் டிரைவிங் கிளாஸ் போய் நல்லா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன், அதுக்கு காரணம் உங்களை விட்டு நான் போகணும், அதுக்குதான். அது மட்டும் இல்லாம நீங்க இல்லாம நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் இல்லாம நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரியணும், இல்ல புரியாத சத்தியமா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இவ்வளவு வருடங்களா நீங்க பண்ண அத்தனை கொடுமையும் தாங்கிட்டு நான் பக்கத்துல இருந்ததுனால தான் நீங்க மனுஷனாவே இருந்தீங்க. நான் இங்க இல்லாத கொஞ்ச நாள் நீங்க எப்படியா நிக்கிறீங்க பாத்தீங்களா, நான் இல்லாம உங்களால தாங்க வாழ முடியாது, என்னால கிடையாது, என்னால நீங்க இல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்க இவர் விட மாட்டேன்றாங்க. செம கோபத்துல இவங்க பலார்னு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சாலும் இந்த அம்மா இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணதில்லை இல்லையா, சுபின் அம்மாவுக்கு லைட்டா கொஞ்சம் ஒரு பதட்டமா தான் இருக்கு. இவன் நம்மள அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சுபினோட அப்பாவுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கப்புறமாக்க எல்லாத்தையும் அமைதியா ஏத்துக்கணுங்கிற அவசியம் எனக்கும் இல்ல, என் பையன் சூபினுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங்க கழட்டி அவர் பாக்கெட்லயே வச்சுட்டு, டைவர்ஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல சைன் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமாக சூபினோட வீட்டுக்கு சுபினை பார்க்க வராங்க. அம்மாவை பார்த்தது சுபினுக்கு சந்தோஷம். உன் அப்பாவுக்கு நான் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டேன்டா அப்படின்னதும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, சரியான வேலை தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் அப்பாவுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், நான் இப்போ உன்னோட அம்மா தானே அப்படிங்கிறதுக்கு, எனக்கு நீ மட்டும்தாம்மா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் முடிஞ்சாச்சுங்க. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சில ஒர்க் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும், அதுக்கான டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும், அது ஒரு பக்கம் நடக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இன்னொரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருப்பாரு நம்ம சூபின். நான் வந்து இதை ஃபாரின்ல இருந்தப்ப நான் எழுதிட்டேன், அடுத்து இதுதான் நம்ம ப்ராஜெக்ட், இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ, என்னமோ தெரியல, இது நம்ம ஜியாக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. அப்படியா, இது ஸ்கிரிப்டா, சரி சுபின் நான் வீட்டுக்கு போயிட்டு படிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹேனாவையும் கிமியும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு பிளாட் பாக்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறமாக நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லிவ்ல இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ அந்த பிளாட்டை பார்த்து புக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க.
அது மட்டும் இல்லாம சூபின் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு சூபினுக்கு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடுது. அதெல்லாம் பாக்குற ஹேனாக்கு படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள இவனுக்கு ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க கிம்மோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் எப்பவுமே அவரோட ஹோட்டல் அவர் தாங்க சமைப்பாங்க. சப்ளை பண்ற வேலை வேற ஏதாவது மேல் வேலை இருந்தா மட்டும்தான் வந்து ஜியாவோட தம்பி கிட்ட கொடுப்பாரு. அவர் வந்து அதை பார்த்துப்பாரு. பட் இப்போ கிச்சனுக்கே கூப்பிட்டு ஃபிஷ் எப்படி கட் பண்றது, எப்படி குக் பண்றதுலாம் சொல்லி கொடுக்குறாரு. ஜியாவோட தம்பி கேட்பாங்க, இப்ப எதுக்கு திடீர்னு நீங்க எல்லாம் எனக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீயும் தெரிஞ்சுக்கணும்டா, எத்தனை நாள் தான் நானே அடுப்பு கிட்ட நின்று வெந்து வேக்காடா போறது, நீயும் எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறப்போ, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் கொஞ்ச நாள் உங்களை நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சரியா தூங்குறது இல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, நிறைய டேப்லெட்ஸ் வேற சாப்பிடுறீங்க, அதை நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் வந்து அலறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. இவருக்கு கேன்சர் இருக்கு. இது தெரிஞ்சது ஜியாவோட தம்பி வந்துட்டு உடனே கிம்முக்கு கால் பண்ணி சொல்றாங்க. கிம் வந்துட்டு ஹேனாவோட அம்மாவை பார்க்க வந்திருப்பாங்க. ஹேனாவோட அம்மா தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அவர் அங்க வந்து பைக்கை நிறுத்திட்டு இறங்குறப்பதான் அந்த கால் வந்திருக்கும். அது கேட்டவர் போய் ஹெல்மெட்டை கீழே போட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அப்பதான் ஆபீஸ்க்கு வர்றதுக்காக ஹேனாவோட அம்மாவும் வந்திருப்பாங்க. என்னாச்சு இந்த பையனுக்கு, என்ன ஹெல்மெட்டை கையில வச்சிருந்தது கீழே போட்டு ஷாக்கா நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அழுதுட்டு நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஹெல்மெட் எடுத்து கொடுப்பாங்க ஹேனாவோட அம்மா. தேங்க்ஸ் மேடம், நான் உங்களை வந்து இன்னொரு வாட்டி வந்து மீட் பண்ண வரேன், இப்போ நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலற இருக்கும். அதை பார்த்தவங்க, ஏன்பா பைக் எடுத்துட்டு போற அளவுக்கு நீ நிதானமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிரைவரையே கூப்பிட்டு, இந்த பையன் எங்க போகணும்னு சொல்றானோ அங்க கொண்டு போய் டிராப் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. இங்க வந்ததும் கிம் அவங்க அப்பாவை பார்த்து கத்துன்னு கத்துவாரு. ஏன்பா என்கிட்ட இருந்து மறைச்சேன், அவனுக்கு கவனிக்காம விட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு நானா தான்டா உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும்னு நினைச்சேன், அதை தவிர்த்து நீ என்ன தப்பு பண்ண, நீ உன்னோட லைஃபை நோக்கி போன, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏன்பா சொல்லல, ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம் அப்படின்னா, சொன்ன என்ன பண்ணிருப்ப, எல்லாத்தையும் விட்டு என்ன பாத்துக்கிறதுக்காக வந்திருப்பேன், இப்போ நீ இருக்கிற இடம் உனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா, அதனாலதான் சொல்லல அப்படிங்கிறாங்க. கிம்முக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. நாம லைஃப்ல சக்சஸ் ஆகணும், நம்ம ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவை பார்க்காம விட்டோமோ அப்படின்னு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. அதுவும் இதை மாத்தவே முடியாது. அவர் இன்னொரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. கேன்சர்ல ஒரு 3-4 மாசம் தான் இருப்பாரம்மா. இதெல்லாம் தெரிய வர்றப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளோட ஜியா கிட்டையும் சூபின் கிட்டையும் வந்து சொல்லிட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கூட அவங்க அப்பா இருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. ஜியா நம்ம சூபினோட சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பிலிம் மேக்கிங்க பத்தி ஜியாக்கு நிறைய தெரியாது. ஆசை இருக்க, கனவு இருக்கே தவிர்த்து அதுக்கான படிப்பையும் படிக்கல, நிறைய விஷயங்களை கத்துக்கல. அதனால ஃபாரின்ல போயிட்டு 1 year கோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்க ஏதாவது ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கீங்களா, அதோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு பேப்பரை தேடுறப்ப அங்கே பேப்பர் இருக்காது. கடைசியா ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி பேப்பர்லயும் எழுதி வைப்பாங்க. சூபினும் ஜியாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போனவன் என்ன உள்ள போனவன் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரப்பதான் தெரியுது ஏன் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தன்னோட ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு பின்னாடி அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீ படிக்கல இல்ல, ஏன் ஜியா நீ வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்ட, நான் உன் கூட இருக்கல அப்படிங்கிறப்போ, உனக்கு புரியல சூபின், நீ என்னோட கனவுகளை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்த, என்னோட ஆசையை நீ நிறைவேற்றவும் செஞ்சு திருப்பியும் கொடுத்த, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. பட் நான் என்ன வளர்த்துக்கணும் இல்லையா, எனக்கு டைரக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது. ஹைஸ்கூல் படிச்சப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டப்போ அந்த காலகட்டம் என் கையில இல்லை. நான் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்துல என் லைஃப்ல நீ திடீர்னு வந்த, அந்த சமயத்துல நானும் நீ சேர்ந்துதான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதணும், எல்லாம் ஓகே, நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு உன் ஃபேமிலியில இருந்த ப்ரெஷரை தாண்டி நீ டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணோம். நான் கடைசியில என்னோட ட்ரீமா நீயான் வந்தப்போ நான் உன்னை சூஸ் பண்ணேன். அதுக்காக என் ட்ரீமை நான் இழந்து மிகப்பெரிய வேலையை நான் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 15 வருஷமா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்துட்டேன். ஆனா இப்போ அப்படி நான் கிடையாது. நீயா என் ட்ரீமா அப்படின்னு வந்தா நான் என் ட்ரீமை தான் சூஸ் பண்ணுவேன். நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் உன்னால முடிஞ்சா எனக்காக காத்துட்டுறேன். உன்னை நான் கம்பல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்போ, இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என்னை விட்டு போக கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் சுபின், நீ டைரக்ஷனை பத்தி நிறைய கத்துக்கிட்டு நிறைய படங்களை பண்ணி நீ யாரு அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு சாதிச்சுட்ட. நீ எனக்கு அது ஒரு ஹெல்ப்பா பண்ணிருக்க. ஆனா இல்ல, அதுக்கு டிசர்விங்கான பர்சனா நான் இருக்கணும், நான் அதுக்கான படிக்கணும், புரிச்சுக்கோ அப்படிங்கிறப்போ சூபினுக்கும் புரியுது. பட் இருந்தாலும் எகெயின் வந்து ஜியா விட்டு பிரியணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்தை தாங்க ஜியா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி 1 year கோர்ஸ் இருக்குமா, நான் கனடாக்கு படிக்க போறேன் ஃபிலிம் மேக்கிங்கை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு சஸ்பென்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப ஜியா என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிம்மோட அப்பா நடத்திட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு லீவ் விட்டுடுறாங்க. நிரந்தரமா கிடையாதுங்க, கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா இருக்கிற கொஞ்ச காலம் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம படம் இன்னும் ஃபுல்லா ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆகலைங்க, இன்னும் நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும்
அப்பா அது வரைக்கும் உயிரோடு இருப்பாருன்னு தெரியாது. ஸோ அவருக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வில்லேஜ்ல இருக்கிற அவங்களுக்கு நெருக்கமான ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் ஸ்கிரீனிங் பண்றாங்க. அந்த சமயத்துல தான் கிம்மும் ஹேனாவும் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது கிம்மோட அப்பாவுக்கு தெரிய வருது. அவருக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. தன் பையன் வந்துட்டு அவனோட கரியர்லயும் அச்சீவ் பண்ணிட்டான், ஆசையும் அடைஞ்சிட்டான், ஆக்டர் ஆயிட்டான். இது வரைக்கும் நிறைய படத்துல டிராமால ஒரு சீன் 2 சீனுக்கு வந்தவன் இப்போ ஒரு படத்துல லீடா நடிக்கிறான் அப்படிங்கிற அந்த சந்தோஷம். அட் த சேம் டைம் அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், பர்சனல் லைஃப்லயும் நல்லபடியா செட்டில் ஆக போறான் அப்படிங்கிறது அவருக்கு இன்னுமே சந்தோஷம். இப்படி இந்த படத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டுறாங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக என் கிரெடிட்ல கிம் சின்ன வயசுல அவங்க அப்பா கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் வருது. இந்த படத்தை கிம் அவங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்றாரு அப்படின்னு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் கண் கலங்க வச்சிருது. அது மட்டும் இல்லாம கிம்மோட அப்பாவுக்கு தான் ஒரு கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததாங்க. கிட்டார் ரொம்ப நல்லா வாசிப்பாரு. பட் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அந்த ஃபேமிலியை வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட கனவை மூட்டை கட்டி வச்சுட்டாரு. இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால அந்த கிட்டார் அவர் வாசிக்கிறாரு. அவர் வாசிச்சுட்டு பாடுறப்போ எல்லாருக்கும் அப்படியே மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. சூபின் அப்படி ஜியாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்வையோட அர்த்தம் ஜியாவுக்கு புரிஞ்சாலும் ஜியா அவ எடுத்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இதோட இங்க எபிசோட் 11 கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் எபிசோட் 12 ஃபைனல் எபிசோட். அதுக்கப்புறம் இந்த மூவி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. அங்க இருக்கிற சேர் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஜியாவும் சூபின் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கூட சூபின் சொல்லுவாங்க, ஜியா யோசி, நானும் உங்க கூட வந்துடுறேன். நானும் வந்து நீ அங்க போய் கனடா போய் படிக்க போறாங்க. என்ன ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து அங்கதான் இருக்குங்களாமா, அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அங்கதான் போய் படிக்கவும் போறாங்க. இவங்க அப்ளை பண்ணதுக்கு அப்ரூவலும் வந்துடுச்சுங்க. ஜியாக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா கூடவே இவரும் வரேன்னு சொல்றாரு. பரவாயில்ல, நீ போ, நான் உன் கூட வரேன் அப்படிங்கிறதுக்கு அது ஜியாக்கு பிடிக்கிறது இல்லை. இதை பாரு, நீ எனக்காக எந்த இடத்துலயும் லேக் ஆக வேண்டாம், நீ என்ன ஏதுன்னு பாரு, உன்னோட கரியர் அப்படிங்கிறது நீ ஆல்ரெடி க்ரோ பண்ணி வச்சிருக்கேன், அதை இன்னும் நல்லா வந்து நீ டாப்புக்கு கொண்டு போகணும், அது என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. புரிஞ்சு போச்சு நம்ம சூபினால நம்ம என்ன பேசியும் ஜியாவோட மனசை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஜியா அந்த வீட்டுக்கு வராங்க. ஒரு ப்ராப்பரான குட் பை சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து பிரியறாங்க. ஜியா போறப்போ பின்னாடி சூபின் ஓடி வந்து அவர் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாரு இல்லைங்களா. இவர் ஜியா விட்டு பிரிஞ்சு அப்ராட்ல இருந்தப்போ அந்த டைம்ல டைரக்டருக்காக படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. ஜியா, நானும் நீயும் பிரிஞ்சப்போ நீ எனக்கு வந்து உன்னோட ஸ்கிரிப்டை கொடுத்த, அது நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்டா இருந்தாலும் அதுதான் வந்து என்னை தாங்கி பிடிச்சி நிக்க வச்சது, எனக்கு ஒரு வைராகியத்தை கொடுத்தது. அதே மாதிரி இந்த ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஸ்கிரிப்ட் வந்து முழுக்க முழுக்க நான் எழுதினது, இது நீ வச்சுக்கோ, அப்பதான் அது உன்னையும் தாங்கி பிடிக்கும், என்னையும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் தாங்கி பிடிக்கும், நல்லா சீக்கிரமா அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வெறியை கொடுக்கும் நம்புறேன். ஸோ என் ஸ்கிரிப்டை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜியா வந்து கிம் வந்து பார்க்க வராங்க. கிம் கிட்டையும் எல்லாம் சொல்றாங்க. கிம்முக்கு வந்து ஏன் இப்படி பண்ற ஜியா அப்படின்னு இருந்தாலும் சரி, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஜியா, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டை, கிம்மோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா பாத்துக்கிறது ஜியாவோட பிரதர் தான். இப்போ படத்தோட மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அது எல்லாத்தையும் ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் போட்டு காட்டணும் இல்லையா. சோ அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜியா இல்ல. ஏன்னா இன்னைக்குதான் ஜியா வந்து கனடா கிளம்ப போறாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து படமெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறப்போ ஜேடனும் சூபின் கூட கார் எடுக்கிறதுக்காக பேஸ்மெண்ட் வருவாங்க. அப்போதான் வந்து ஜேடன் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படியே இருக்க போறியா, அந்த பொண்ணு என்ன பிரேக்கப் பண்ணிட்டா போனா நான் வர்ற வரைக்கும் நீ எனக்காக காத்துட்டு இருக்காததும் உன்னோட விருப்பம் சொல்லிட்டு தானே அந்த ஜியா பொண்ணு போறா. அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு ஃபிளைட்டு, நீயும் அமைதியா இருக்கணும். நீங்க என்ன பிரேக்கப்பா பண்ணிக்கிட்டீங்க, அப்படியே பிரேக்கப்பே பண்ணிக்கிட்டாலும் அவளை வழி அனுப்புறதுக்கு நீ போறதுல என்ன தப்பு இருக்கு. ஃபிளைட் இன்னும் கிளம்பிருக்காது, நீ இப்ப கூட ஏர்போர்ட் போலாம், அவளை போய் பார்க்கலாம், நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கூட அவளுக்காக காத்துட்டு. நான் இடையில 15 வருஷமா நீ வருவியா என்னன்னு தெரியாம அவ இருந்தா, அவளை போய் பார்க்கணுங்கிற நம்பிக்கையில நீ இருந்த. மேபி இந்த 15 வருஷத்துல அவள் கல்யாணமே குழந்தை பிறந்திருந்தா, இந்த மாதிரி எதுவும் யோசிக்காம நீங்க 2 பேரும் இருந்தீங்க இல்லையா. ஆனா இப்ப நிலைமையே வேற. 2 பேருக்கும் உங்களோட போன் நம்பர்ஸ் தெரியும், மெயில் ஐடி தெரியும், அண்ட் தென் உங்க 2 பேருக்கும் காமனா தெரிஞ்ச நிறைய பேர் உங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன்டா இப்படி தேவதாஸ் மாதிரி நிக்கிற, போ அப்படிங்கிறப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூபினுக்கும் இருக்கு. அப்படியே ஓடுறாரு. எப்படி இப்படி ஓடி போய் ஏர்போர்ட்டுக்கு போறியா, இந்த கீ வச்சுக்கோ, கார் எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இவரு கார் எடுத்துட்டு புயல் வேகத்துல வருவாங்க. வர்றப்ப வந்துட்டு ஐயோ ஏதாவது ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, கால் பண்ணிக்கிட்டே வராங்க ஜியாக்கு. ஆனா ஜியா வந்து போன் எடுக்கிறதுல போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. இவர் வருவாரு அப்படிங்கிறது ஜியாக்கு தெரியாது இல்லையா. தெரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா போனை கையிலே வச்சிருந்திருப்பாங்க. இவர் பாட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஜியா எடுக்கிறது கிடையாது. ஜியா வந்துட்டு ஓகே பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு உள்ள போலாம் அப்படிங்கிறப்போ ஹேருக்கு போட்டுக்கிற பேண்ட் வந்து அவங்க பேக்ல இருந்து தெரியாம கீழே விழுந்துரும். எப்பவுமே இந்த ஹேர் பேண்ட் இதெல்லாம் கீழே விழுந்ததுன்னா எகெயின் ஜியா வருவாங்க. பட் இந்த வாட்டி ஹேர் பேண்ட் விழுந்தது ஜியாக்கு தெரியாது. ஜியாக்கு கால் பண்ணிக்கிட்டே வந்து சூபின் அந்த ஹேர் பேண்ட் விழுந்ததை பாத்துடுறாங்க. ஆனா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, ஜியா கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த ஹேர் பேண்ட் ஜியாவோட தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா இது இவர் தான் கிஃப்டே பண்ணிருப்பாரு. அந்த ஹேர் பேண்டை எடுத்துட்டு இவர் ரிட்டர்ன் ஆயிடுவாரு. இங்க ஜியா கனடா வந்துட்டாங்க. ரொம்ப வந்து நல்லாவே படிக்கிறாங்க. சில பல மாசங்கள் கடந்து போகுது. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓனா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. அந்த படமாவும் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்லயும் இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களோட மூவி 2 பேர் எடுத்திருந்தாங்க இல்லைங்களா, அந்த மூவியும் ரிலீஸ் ஆயிடுச்சு.
நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சக்சஸ் மீட் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கான போஸ்டர் எல்லாம் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஜியாக்கு. ஜியா அதை பார்க்க செய்யறாங்க. இந்த சக்சஸ் மீட்டை உட்காந்து ஹேனாவோட அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. என் பசங்க விஷயத்துல நான் ரொம்ப லக்கி அப்படிங்கிறப்போ பக்கத்துல இவங்களோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு, மேடம் உங்க குழந்தைங்கள்ல எந்த குழந்தைய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பின்னாடி தாங்க அந்த மேனேஜர் இருப்பாருங்க. சொல்லுங்க மேடம், உங்க பையன் சுபினை சொல்றீங்களா, பொண்ணு ஹேனாவை சொல்றீங்களா, எதுல நீங்க லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இவர் வந்து ஜாயின் ஆயிட்டாரு. ஏன்னா இவர் தான் அந்த ரகசியத்தையே லீக் பண்ணது. இப்ப ஜாயின் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நல்லதான் நடந்திருக்கு அதனாலதான். பட் இருந்தாலும் ஹேனோட அம்மா கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் சக்சஸ் மீட் எல்லாம் ரொம்ப சூப்பரா முடியுது. ஜியாவோட போன் நம்பர் இருக்கு நம்மளோட சுபின் கிட்ட. பட் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணாம இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜியாவும். ஜியாவை ஒரு நாள் கூட நினைக்காம நம்ம சுபினால இருக்க முடியறது இல்ல. அப்படி இருக்கிற சமயத்துலதான் ஜேடன் வந்து புக் ஸ்டோருக்கு போயிருப்பாருங்க. அந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு புக் வந்திருக்கும். அந்த புக்கை பார்த்து இவருக்கு ஷாக். ஏன்னா அந்த புக் எழுதுனது வேற யாரும் கிடையாது, ஜியாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லீங்களா, ஜேடனும் அவங்களும் கூட அது லவ்வா என்னன்னே தெரியாம ரிலேஷன்ஷிப் இருந்தது. அந்த பொண்ணு தான் எழுதியிருக்கா. அதுவும் அந்த புக்கோட கவர் பேஜ்ல கடைசி அவங்க பிரிட்ஜ்ல வந்து பேசி பிரிஞ்சுப்பாங்க இல்லீங்களா, அதையவே வந்து அந்த கவர் பேஜ்ல அந்த இமேஜா வச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் இவரு அந்த இடத்துல இருந்த மொத்த புக்கையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக இந்த பொண்ணு வருவா. இந்த பொண்ணு பார்த்தவளுக்கு ஷாக்கு. இன்னும் ஒரு புக்கு கூட வைக்கலையா, இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. இந்த பொண்ணு அப்படிதான் நினைச்சுக்கிறா. ஏங்க என் புக்கு ஒண்ணு கூட நீங்க வைக்கல, ஏங்க வைக்கல, டிஸ்பிளேல வைக்கணும்ல அப்படிங்கிறதுக்கு, ஐயோ உங்க மொத்த புக்கையும் இதோ இவர் வாங்கிட்டாருங்க அப்படிங்கிறாங்க. அங்கதான் பில் போட்டதுக்காக ஜேடன் நிப்பாரு. ஜேடனுக்கு ஐயோ நான் பிடிபட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜேடனை பார்த்ததும் இவங்களுக்கும் சந்தோஷம். எகெயின் இவங்களுக்குள்ள காதல் லைஃப் இல்ல விதியா அது செகண்ட் சான்ஸ் கொடுக்குது எகெயின் இவங்க காதலிக்கிறதுக்கு. இந்த வாட்டி ஜேடனை பாக்குறப்போ பிரிஞ்சு போகிற மனசு அந்த பொண்ணுக்கும் இல்ல, அந்த பொண்ணை விட்டுட்டு போகலாம் அவ இஷ்டம் அப்படிங்கிற மைண்ட் ஜேடனுக்கும் இல்ல. ஸோ இவங்க எகெயின் காதலிப்பாங்க, டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம சூபின் எடுத்த படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. சாரி, சூபின் மட்டும் கிடையாது, ஜியாவும் சேர்ந்து எடுத்த அந்த படம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நிறைய சேனல்ஸ்ல இருந்து இன்டர்வியூ எல்லாம் கூப்பிடுறாங்க. இன்னும் ஒரு டீம் வந்துட்டு இந்த மாதிரி உங்க வீட்லயே வந்து நாங்க இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எல்லாம் செட் பண்ணிட்டே இருக்கிறப்போ செம ஷாக். அங்க நம்மளோட ஜியா வந்து நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் இது ஜியா தானா அப்படிங்கிற டவுட்டே வந்துருது நம்ம சுபினுக்கு. போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி இவங்க ஏதோ பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் போயிடுவாங்க. கடைசியில ரூம்குள்ள கூப்பிட்டு வந்து, ஜியா நிஜமா நீ தானா, நான் கனவு காணலையே அப்படிங்கிறதுக்கு, நான் தான். சரி எப்ப கொரியா வந்து ஏன் என்கிட்ட சொல்லல, அது மட்டும் இல்லாம நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஏன் என்ன லேட்டா பார்க்க வந்த அப்படிங்கிறப்ப, நான் லேட்டாவும் வரல நேரத்துலயும் வரல, இன்னைக்கு காலையில தான் வந்தேன், வந்து வீட்டுக்கு போனது உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்களாமா. அதுல ரைசிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில என்ன நாமினேட் பண்ணிருக்காங்க. அதை அட்டன் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சூபின் போயிட்டு எப்படி அவர் ஒரு அச்சீவ்மெண்டோட ரிட்டர்ன் வந்தாரு ஜியா கிட்ட, அதே மாதிரிதான் இப்ப ஜியாவும் 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த மூவியை டைரக்ட் பண்ணி ரைசிங் டைரக்டர் அப்படிங்கிற அந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு இவங்க நேம் நாமினேட்டும் ஆயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான், சுபினுக்கும் சந்தோஷம் தான். ஆனா அதை விட ஜியா தன் கண்முன நிக்கிறா அப்படிங்கறது சுபினுக்கு கொல்ல சந்தோஷம். அந்த அவார்ட் ஷோவும் நடக்கிற நாளும் வருதுங்க. அந்த அவார்ட் ஷோவை ஹோஸ்ட் பண்றது இவங்க கிம்மும் ஹேனாவும் தான். அங்க நாமினியா தான் இருந்தாங்க. பட் ரைசிங் டைரக்டர் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு நம்ம ஜியாக்கு தான் போகுது. அதை கொடுக்கறதே வந்துட்டு நம்மளோட சுபின் தான். அவார்டை வாங்கின கையோட ஸ்பீச் கொடுப்பாங்க. இதை நான் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம், இல்ல நான் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணேன்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி என்னை வந்து உண்மையா நம்பி எனக்குன்னு எல்லாமே பண்ண என்னோட லவ்வர் இருக்காரு, என்னோட காதல இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபினை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு பாட்டிமாவையும் அம்மாவையும் பார்க்க போலாம் நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ அம்மா கார் ஓட்டிட்டு வராங்க. கார்ல ஏறுங்கடா குழந்தைங்களா, நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபின் கிட்ட ஜியா ஒன்று கேட்பாங்க. ஆமா சுபின், இந்த 1 வருஷமா நீ இங்கேயே தான் இருந்திருக்க, நான் தான் கனடா போனேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறப்போ, இவங்களும் ரெஸ்டாரண்ட் தானே வச்சிருப்பாங்க ஜியாவோட அம்மா. அங்க வந்து சமயங்களை படுத்து கிடப்பாராமா. என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம உன் கூட நான் இருந்த இடங்களுக்கெல்லாம் போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நானும் நீயும் போய் சுத்தின இடங்களுக்கு நான் மட்டும் தனியா போக வேண்டியதில்லை, நீயும் இதுக்கப்புறம் என் கூட இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இங்க வந்திருப்பாங்க. அப்படின்னா ஜியாவை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு இவர் போறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இவருக்கு என்னமோ தோணுது, என் கூட வரியா, இன்னைக்கு என் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ ஜியாவும் வராங்க. அன்னைக்கு நைட் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறப்போ ஜியா கிட்ட ஒரு பேண்டை கொடுப்பாரு. அதை பார்த்து ஜியாக்கு, அப்போ நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தியான்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இது என் பேக்ல தான் இருந்தது, நான் ஒன்ஸ் கனடா ரீச் ஆனதுக்கு அப்புறமாக பேக்ல இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ ஒன்னா ஃபிளைட்ல மிஸ் பண்ணிருப்பேன், இல்லைன்னா ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். நீ ஏர்போர்ட் வந்தே அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, ஆனா நான் வர்றப்போ இது கீழே கிடந்தது, ஏர்போர்ட் உள்ள கீழே கிடந்தது. பட் நீ வந்து ஃபிளைட் வந்து ஏறிட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கூடவே ரிங்கும் கொடுப்பாரு. மேட்சிங் ரிங் வாங்கியிருப்பாங்க. ஒன்னு அவர் போட்டுக்கிட்டாரு, இன்னொன்னு ஜியாக்கு கொடுக்குறாங்க. ஜியா எழுப்பி நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்ல ஒரு போட்டும் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போற ஸ்கிரிப்ட்
நம்மளோட சூபின் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தாரு இல்லைங்களா, ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட், அதை தான் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமாக இவங்க ஒன்னா சேர்ந்து டைரக்ட் மட்டும் பண்ண போறது இல்ல, ஒன்னா சேர்ந்து லைஃபையும் லீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா இங்க கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறமாக இந்த டிராமாவில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ போர்ஷனாகவும் சரி, அண்ட் தென் ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு, அந்த விஷயங்களையும் நான் சொல்ல போறேன். நிறைய பேருக்கு இந்த போர்ஷன் வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான ஒரு ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை டியர்ஸ். இந்த ட்ராமாவோட ரிவ்யூ போர்ஷனுங்க. டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் 2 நிமிஷம், 1 மணி நேரம் 6 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு வந்து போகுது. ஒரே சிட்டிங்கில் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது மொத்தமாக உங்கள் சாய்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் கூட இந்த ட்ராமாவை எபிசோட் பை எபிசோடாக பார்க்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கேஸ்டிங் எல்லாம் வந்து ஓகே தாங்க. ஆனா அந்த கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டு நடிச்சவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதுல நிறைய மாறுபாடு இருக்கு. அது நீங்க எபிசோட் பை எபிசோட பார்த்தா வந்துட்டு புரியும். ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இப்பவே உங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பாருங்க, மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த கதை ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற 2 பேரோட கேரக்டர். அந்த பொண்ணு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அது அந்த பொண்ணோட ஆசை. அந்த பொண்ணு ஹை ஸ்கூல்லேயே அந்த பொண்ணுக்கு அந்த ஆசை இருக்கு. கையில் ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு அவ எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமாக அந்த இடத்துல சன் செட் ஆகுறது, சன் ரைஸ் ஆகுறது, அந்த சமயங்கள்லாம் கூட வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த வீடியோ வந்து எடுக்கிறா. அவளுக்கு ஒரு பேஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் ஹீரோ கேரக்டர் துபுகடின்னு வந்து குதிச்சதும், நான் எங்கள் அப்பா டாக்டர், எங்கள் தாத்தா டாக்டர், எங்கள் அப்பா தாத்தாங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் எங்களோட தான், என்னையும் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு உங்க கூட பழகி உன்னை பார்த்து பேசி பிடிச்சதும் எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த இடம் தான் வந்துட்டு ரொம்ப புரியாமையும் இருந்தது, ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி டக்குன்னு ஒருத்தங்களோட ஆம்பிஷன் பேஷன் மாறும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு புரியல. இல்லை மாறும், அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு, அந்த பையன் பக்கத்தில் அந்த நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சீனும் இல்லை. சரி, நடந்துருச்சு. கடைசியில் இதில் லவ் ஆகுது, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு காட்டினாங்க. ரைட். அதுக்கப்புறமாக இதெல்லாம் வந்து இந்த அப்பகாரனுக்கு தெரிஞ்சிருது. ஓ, இந்த பையன் ஸ்கூலுக்கு அதிகமாக கட்டடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக பையனை பிடிச்சி அடிக்கிறான், டார்ச்சர் பண்றான், ஒரு அபியூசிவ் ஃபாதரா இருக்கான். இந்த பையனை முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்கறான். கடைசியில் முடியாததுனால கிவ் அப் பண்ணிடுறான். சரிப்பா, நான் வந்து அமெரிக்கா போயிட்டு டாக்டருக்கே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நாள் இவன் ஸ்கூலுக்கு வராததுனால ஹீரோயின் தேடி வர்றா. அங்கதான் தெரிய வருது இவன் கிவ் அப் பண்ணிட்டான். இவன் வந்து நம்ம கூட சேர்ந்து எழுதின ஸ்கிரிப்டை வந்து டைரக்ட் பண்ண போறது கிடையாது, இவன் அமெரிக்கா போய் டாக்டருக்கு படிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு பயங்கரமா அழுது கத்தி போராடி, நாம் எழுதின ஸ்கிரிப்டா இது வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. ஆனா இது ஹீரோக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டார். ஆனா டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இல்ல, அங்க போயிட்டு ஒரு மூவியை டைரக்ட் பண்றதுக்காக ஒரு டைரக்டர் என்ன சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்களோ அந்த படிப்பை படிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு படமும் எடுக்கிறாங்க. ஃபேமஸான டைரக்டர் அவர் மாறுறாரு, பெரிய அவார்டெல்லாம் வாங்கி குவிக்கிறாரு. 15 வருஷங்க, 15 வருஷம் கடந்து போனதுக்கு அப்புறமாக என் முதல் காதலை தேடி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல கேமராவை பார்த்து சொல்றாரு. இல்ல, நான் உனக்கு கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் லவ் தேடி வர்றீங்க, 15 வருஷமா அந்த ஃபர்ஸ்ட் லவோட கான்டாக்டே கிடையாது, அந்த பொண்ணு அப்படியே தான் இருப்பாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஆனா அந்த பொண்ணு உயிரோட தான் இருப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சரி, அந்த பொண்ணு நீங்க மானிட்டர் பண்றீங்க, அந்த பொண்ணுக்கே தெரியாம அவன் நல்லா தான் இருக்காளா அப்படிங்கறத நீங்க அமெரிக்கால உட்காந்து கண்காணிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கு நடந்த ஆக்சிடென்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட், அந்த பொண்ணு அதுல கோமால இருந்திருக்கா, அதுக்கப்புறம் எழுந்து அவன் நடந்து இயல்பு வாழ்க்கைக்குள்ள திரும்புறதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியாம போச்சு ஹீரோக்கு? அப்ப அந்த பொண்ணை மானிட்டர் பண்ணலன்னு தான் அர்த்தம். அப்போ 15 வருஷத்துக்கு அப்புறமாக முதல் காதலை தேடி நீங்க வர்றீங்க அப்படிங்கிறப்போ அந்த காதலி உயிரோட தான் இருப்பா அப்படிங்கிறதுக்கே நிச்சயம் இல்ல. என்ன வேணா நடக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்து கூட போயிருக்கலாம், ஏன் யாரையாவது லவ் பண்ணிருக்கலாம், கல்யாணம் பண்ணிருக்கலாம், குழந்தை குட்டியோட இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா ஒன்லைனர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எந்த ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ட்ரீம், அவளோட ஆம்பிஷனை வந்து தூக்கிட்டு போனானோ 15 வருஷத்துக்கு அப்புறமாக அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் வரான். இது வந்து ஒன்லைனரா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளேல எங்கேயோ கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு, ஏதோ ஒரு இடத்துல இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே நம்மளை கன்வின்ஸ் பண்ணவே இல்லை. சரி, ஹீரோயினை எடுத்துக்கலாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆசை? நம்ம ஹீரோனால தான் அவங்க வந்து டைரக்ட் பண்ணணும், படமெல்லாம் டைரக்ட் பண்ணணும், டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை அவங்களுக்கு கிடையாது. ஹீரோ லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கனவு இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு, பேஷன் இருக்கு. இடையில ஹீரோ ஒன்னு ஒருத்தன் வந்தான், அவன் வந்து கடைசியில போயிட்டான், அவன் மேல வெறுப்பு இருக்கு, அவனால ஆக்சிடென்ட் ஆச்சு, மீண்டு வந்துட்டாங்க, அவங்க அப்பா இறந்தாங்க, ஓகே. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களோட லைஃப், அவங்களோட பேஷன் நோக்கி அவங்க போகவே இல்லை. ஆட்டுக்கு ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை செய்வாங்க. சரி, இப்போ வந்து சொல்லலாம், ஓகே, அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, இந்த பொண்ணு வேலைக்கு போனது அந்த ஃபேமிலியே ரன் ஆகும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அதனால அந்த பொண்ணோட கனவுகளை விட்டு கொடுத்துட்டு ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை செய்யுது அப்படின்னா ஓகே. ஆனா ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கிடையாது. அவங்க அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க,
அது நல்லா தான் ரன் ஆகுது. அவங்க தம்பியும் வந்துட்டு எங்கேயும் வந்து ஊதாரித்தனமாவும் தெரியல. அவரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆஹா ஓஹோ அப்படிங்கிற வாழ்க்கை இல்லை அப்படின்னாலும் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு டெய்லி லைஃப்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போதுமான அளவு சம்பாதிக்கிறாங்க. ஹீரோயின் சம்பாதிச்சுதான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் அங்க எதுவும் கிடையாது. இல்ல அவங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, தம்பிக்கு வேற ஏதாவது பிரச்சனை, இல்ல தம்பி மேல படிக்கணும்னு நினைக்கிறான், அப்படி வந்து அவனுக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது வேலைக்கு வந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ அவங்க ஃபினான்ஷியலா பயங்கர ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் ஐயோ அடுத்த வேலைக்கு என்ன பண்றது அப்படிங்கிற நிலைமையில ஹீரோயினோட ஃபேமிலி கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டர் ஹீரோயின் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, நான் விட்ட இடத்துல இருந்து என்னோட பேஷனை நோக்கி நான் போறேன், நான் டைரக்டர் ஆகுறதுக்கான எல்லா முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆம்பிஷன் நோக்கி போயிருக்கலாம். ஆனா ஹீரோன்னு ஒருத்தர் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த கனவு லட்சியம் ஹீரோ இடையில வந்து இந்த பிரச்சனையில ஆனதுக்கு அப்புறமா அவங்க பொசுக்குன்னு விட்டுட்டாங்க அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஏத்துக்கிறபடி இல்ல. ஓகே, ஹீரோ ஏற்படுத்தினது காயத்தால ஹீரோயின் அவங்களோட பேஷனையே விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வீக்கான பாயிண்டா தான் எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி வராரு. நான் உன்னோட முதல் காதல் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், நான் உன்னோட ஆம்பிஷனையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வந்து டைரக்ட் பண்ண போற, நான் 2 பேர் சேர்ந்து நான் அந்த ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ண போறோம், நம்ம ஹை ஸ்கூல்ல எழுதின ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறப்போ ஆரம்பத்துல ஹீரோயின் கோவப்படுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, கடைசியில ஓகே ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து 2 டேரக்டர் இருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம ஹீரோயின், ஒன்று ஹீரோயின். இவங்க 2 பேர் தான் டேரக்டும் பண்ண போறாங்க. ஸ்டோரியும் இவங்களுக்கு தான், ஸ்கிரீன் பிளேயும் இவங்களுக்கு தான். ஓகே, பட் அந்த டீமோட ஒர்க் பண்றப்போ ஹீரோயின் கையில ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் ஹீரோயினை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதுக்கு மட்டும் தான் மூவி வந்து நீங்க எடுத்திருக்கீங்களா, டைரக்ட் பண்ணிருக்கீங்களா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய வந்து விஷயமா ஹீரோயின் வந்துட்டு அந்த அவமானத்தையில எப்படியே தாங்கி சகிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வராங்களாமா. ஓகே, ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு படத்தையே அவங்க டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஈவன் அந்த படத்துலயும் அவங்க டைரக்டர், ஹீரோக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஹீரோயின் ஒர்க் எல்லாம் பண்ணல, ஹீரோக்கு ஈக்குவலாவே அவங்க டைரக்டரா தான் இருக்காங்க. அந்த படமெல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கான தேதி நெருங்கிட்டு இருக்கிறப்போ நான் கனடா போயிட்டு 1 இயர் கோர்ஸ் பண்ண போறேன் ஃபிலிம் மேக்கிங் பத்தி அப்படின்ட்டு போவாங்க. இது என்ன ரேட்டிங்னு எனக்கு தெரியல. இது எந்த இடத்துலயோ ஹீரோக்கு ஈக்குவல் ஹீரோயின்பா, ஹீரோ எப்படி ஃபாரின் போய் படிச்சுட்டு அங்க ஒரு மூவி எடுத்தாங்களோ அதே மாதிரி ஹீரோயினும் போய் பண்றா பாரு அப்படின்னு தேவையில்லாம வச்ச மாதிரி தான் இருந்தது அந்த சீன் எனக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஆம்பிஷனையும் விட்டுட்டாங்க. நாம வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவே அவங்க விட்டுட்டாங்க. அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு எகைன் ஹீரோ வந்து பேசுற சமயத்துல கூட அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனா கடைசியில ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுவும் வந்து கன்வின்சிங்கா இல்லை. எந்த விஷயத்துல அவங்க ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க? என்னதான் இருந்தாலும் ஒரு மூவி வந்து டைரக்ட் பண்ணுங்கிறது நம்ம கனவு, நம்மளோட ஸ்கிரிப்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? அப்படி ஆமானா அதுவும் ஸ்ட்ராங்கான பாயிண்டா இல்ல? கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நான் 1 வருஷம் கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஃபிலிம் மேக்கிங் பத்தி படிக்கிறதுக்காக கனடா போறேன் அப்படிங்கிற வந்து அந்த ஞானம், ஹீரோ தான் நம்ம ஸ்கிரிப்டை நம்ம வந்து டைரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்ப அந்த ஞானம் வந்து சரி நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ண, இந்த மாதிரி ஒரு 1 இயர் கோர்ஸ் நான் படிச்சு முடிச்சுட்டு வர்றேன், ஆனா அப்படி இல்லைன்னா நான் உனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த படத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். எடுத்தோன்னே டைரக்டா வந்து டைரக்டரா போயிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் கோர்ஸ் படிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வீக்கான ரைட்டிங்கா நான் பாக்குறேன். ஏன்னா ரியாலிட்டியோட ஒத்து போகல. டிராமா மூவி ரியாலிட்டியோட ஒத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே, ஆனா கொஞ்சமாவது நம்ம நம்புற மாதிரி இருக்கணும். ஓகேப்பா, இந்த சீன் கரெக்டுப்பா, ஹீரோயின் வந்து இது பண்ணது கரெக்டுப்பா, நம்ம கன்வின்ஸ் ஆகணும், அந்த மாதிரி இந்த ரைட்டிங்ல இருந்திருக்கணும். அது அங்க இல்ல. 15 வருஷமாக ஹீரோ ஹீரோயின் பேசிக்கல, பாத்துக்கல. ஓகே, அவங்க பிரிகிற சமயத்துல அவங்களுக்கு ஒரு 18-19 வயசு இருக்குமா? ஓகே, ஆனா அதுக்கப்புறமாக அந்த 15 வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேப். அவங்களுக்கு 20 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது. ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணணும், நாம வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நான் டாக்டருக்கெல்லாம் படிக்க வரல, நான் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா வந்ததே வந்துட்டு அந்த ஃபிலிம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு தான், நான் இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஏன் ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை? இடையில இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த ஊர்ல தான் வந்து ஹீரோவும் இருக்காரு, அங்கதான் தங்கியிருக்காரு, அந்த ஸ்கூல்ல தான் படிச்சாரு, எல்லாம் வந்து ஒரே ஊர்க்காரங்க தான். அப்படி இருக்கிறப்போ ஹீரோயினை காண்டாக்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியா காண்டாக்ட் பண்ணிருக்க முடியும். அது எதையுமே பண்ணல. இதை வந்து எழுதுறப்பவே அவங்களுக்கு வந்து ஏன் இடிக்கல, இது எப்படி வந்து ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க? யோசனையே வரலையா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியலங்க. அடுத்து இது விட ரொம்ப அபத்தமான ஒரு சீன். ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கேமியோ ரோல் பண்றதுக்காக ஒரு ஆக்டர் வருவார் இல்லைங்களா? அப்படி அந்த ஆக்டர் வர்றதுக்கு முன்னத்த நாள் நைட்டு வந்து ஹீரோ ஹீரோயின் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. அதை வந்து சீனாவே வச்சிருப்பாங்க. பட் அந்த சீனை வந்து நான் டிராமால வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன். 2 பேரும் ஒரே ரூம்ல அவ்வளோ வந்துட்டு க்ளோஸா இருப்பாங்க. அடுத்த நாள் தான் அந்த ஆக்டர் கேமியோ கொடுக்கறதுக்காக இவங்க மூவில வந்து வருவார். வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஆக்டர் பாக்குற பார்வை, ஹீரோயின் அதை தவிர்க்கிறது, ஆனா அது முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஆக்டர் ஹீரோயின் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நம்ம ஹீரோக்கு வர்ற போறாம எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 எபிசோட் வருவாருங்க ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆக்டர் கேமியோ பண்றதுக்கு. அந்த 2 எபிசோட் அந்த சீன்ல தேவையே இல்லை. ஹீரோவை அப்படி விருப்பத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்னு அந்த ஆக்டரும் அப்படிதான்
அதாவது இவங்க 2 பேர் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அவரும் ஃபேமஸான ஆக்டர் ஆயிட்டாரு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஹீரோயின் மேல வந்து இன்னும் அந்த அக்கறை இருக்கு. அந்த லவ் வந்து இன்னும் முடிஞ்சு போகல, பிரேக்கப்பே பண்ணிட்டாலும். ஹீரோயின் அப்ரோச் பண்றதுக்காக ஹீரோயின் ஒரு படம் எடுப்பா. அந்த படத்துக்கு நாம கேமியோ பண்ண போவோம். அப்போ எகைன் ஹீரோயினோட நம்ம போய் பேட்சப் ஆயிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா ஒரு பேட்சப் ஆகணும், எகைன் ஹீரோயின் கூட நம்ம அந்த பிரேக்கப் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம லவ் பண்ணணும், அவ மனசை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருந்தா அது ஏன் முடியாது? இடையில நிறைய வருஷங்கள் இருந்திருக்கு, காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க எப்ப வேணா வந்திருக்கலாம், ஹீரோயினுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கலாம், ஃப்ளவர்ஸ் அனுப்பலாம். இந்த பாருமா எனக்கு வந்து இன்னும் மேல காதல் இருக்கு, நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த காதல் எனக்கு குறையல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டார். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்றப்போ அதுல கேமியோவா வருவேன், அப்பதான் நான் ஹீரோயினோட மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நாம இந்த டிராமா வந்து ரொம்ப மேலாட்டமா பார்க்கணும் போல இருக்கு, ரொம்ப டீப்பா பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சா நான் டீப்பாவே பார்க்கலைங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு டீப்பா தேவைப்படல, மேலோட்டமா தான் பார்த்தேன். அப்பவே எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது. உதாரணத்துக்கு ஜேடன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஜஸ்ட் பார்த்தோன்னு பிடிச்சப்போ இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் அதாவது ஸ்டார்ட் ஆகும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த லவ் வந்து ஒரு இடத்துல பியூரா தெரிஞ்சது. அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சது. அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்தது. அந்த பிரிட்ஜ்ல வச்சு ஒரு பிரேக்கப் சீன் இருக்கும் ஜேடனுக்கும் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும். அந்த சீன் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த ஹீரோயினுக்கு கூட அப்படி ஒரு சீன் வந்து இந்த டிராமால இல்ல. அந்த பொண்ணு ஜேடனை பார்த்து சொல்லுவா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை அவாய்ட் பண்ண முடியல, உன்னை வந்து விட்டு விலகி போகாம இருக்கிறது தான் காதல் அப்படின்னு எனக்கு புரியுது, அந்த காதலை ஏத்துக்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. அதை தவிர்த்து வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு சீன்ஸா காட்டியிருக்க மாட்டாங்க, பிளாஷ்பேக் எதுவும் இருக்காது. ஆனா அந்த ஒரு வார்த்தையிலேயே ஓகே இந்த பொண்ணுக்கு ஏதோ ட்ராமா இருக்கு போல இருக்கு, இந்த பொண்ணு ஆல்ரெடி ஏதோ லவ்ல வந்து பயங்கரமான நொந்து போயிருக்கா அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு அதுக்குன்னு சீன்ஸே வைக்க வேண்டாம், ரொம்ப மேலோட்டமா தான் இருந்து நானும் மேலோட்டமா தான் பார்த்தேன். அந்த சீன் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஜேரனுக்கு பெருசா பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. திடீர்னு இந்த பொண்ணு கூட வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு பின்னாடியே வந்து மனசு போதும், அந்த பொண்ணு விட்டு கொடுக்க அவருக்கு தோணல. வேற ஏதாவது ஒரு பொண்ணு தன்னை காதலிக்கிறேன்னு வந்தா கூட அந்த பொண்ணை ஏத்துக்க முடியல. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஜேரன் கடைசி வரைக்கும் மனசுல நினைச்சிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த காதல் மாறலைங்க. கடைசி இந்த பொண்ணு வந்து ஒரு புக் எழுதியிருப்பா, அது இவர் பார்த்ததும் மொத்த புக்கையும் வாங்கிட்டு போக பாப்பாரு. அந்த சமயத்துல அவங்க 2 பேர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. டீப்பான எந்த ஒரு விளக்கமும் வேண்டாங்க, அந்த 2 பேரோட கண்ணிலும் இந்த காதல் தெரிஞ்சது. இவங்க கண்டிப்பா சேருவாங்க, காதலிப்பாங்க அப்படின்னு அந்த சீனை பாக்குறப்ப நம்மளுக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சு. ஈவன் கிம் எடுத்துக்கோங்க, ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பாரு, நிறைய ஆடிஷன் போயிருப்பாங்க. அதுல அவருக்கு ஏற்பட்ட தோல்வி, நிறைய அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து கொடுக்குற அவமானம் அப்படின்ட்டு அவர் படுற ஸ்ட்ரகிளும் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கு ரொம்ப டெப்தான சீன் எல்லாம் வேண்டாம், மேலோட்டமா வச்சா கூட அந்த சீன் நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி தான் ஹேனா என்னதான் சக்சஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸா இருந்தாலும் அம்மாவோட பிடியில இருந்து வர முடியலையே. ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட நம்மளுக்கு நம்ம பண்ணிக்க முடியலையே. ஒரு கதையை கூட நாம அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்து எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, நான் இதுல ஹீரோயினா நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது கூட நம்ம கிட்ட பவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாக்குள்ள இருக்கிற அந்த தவிப்பு ரொம்ப டெப்தான சீன்ஸ் எல்லாம் இல்லைனாலும் நம்மளுக்கு அது புரியுது. அண்ட் தென் கிம் ஹேனா இவங்க 2 பேரோட லவ் போர்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ரொம்ப லைட்டா இருந்தது. அந்த லவ்வை நம்மளால ஃபீலும் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம திடீர்னு கிம்மோட அப்பாவுக்கு கேன்சர், அவர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிறது எதுக்கு அந்த சிம்பதி கார்டு அப்படின்னு தெரியல. அது இந்த கதைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சா, இந்த கதையோட போக்கே மாத்திருச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவருக்கு அப்படி வச்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவருக்கு ஏன் கேன்சர் வரணும்? இந்த கதையில அவருக்கு கேன்சர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள அவர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிறது அந்த சீன் வந்து இந்த சீனை இந்த இடத்துல வைக்கணும், அப்போதான் எமோஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வச்சாங்களான்னு தெரியல. சத்தியமா இந்த எமோஷன் கனெக்ட் ஆகல. அதாவது வருஷ கணக்கா தன் பையன் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவான், ஒரு பெரிய படம் நடிப்பான், சின்ன சின்ன சீன் 1-2 சீன்ல நடிச்சிட்டு இருந்தவன் ஒரு படம் முழுக்கவும் வந்துட்டு வருவான் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிற தகப்பனுக்கு கேன்சர் வருது. அவங்க பையன் ஃபர்ஸ்ட் ஹீரோவா மெயின் லீடா ஒரு படத்துல நடிக்கிறாரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளேயே இவர் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற அந்த துக்கம் நம்மளை எங்காவது பாதிச்சுதா? கிடையாது. அந்த சீன் எதுக்கு அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம கேன்சரால அவதிப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு காட்டல. இன்னும் சொல்ல போனா கிம் வந்து படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் டெலிவரி பாய் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற டைம்ல ஆடிஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா பணம் இல்லாம கஷ்டப்பட்டாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவர் நல்லாவே பணம் வச்சிருக்காரு, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, நல்லா வந்து லாபம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவருக்கு அந்த கேன்சர் இருக்கு அப்படிங்கிறதே கடைசியில ஹீரோயினோட தம்பி தான் நோட் பண்ணி சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் நீங்க சரியா தூங்குறது இல்ல, நிறைய டேப்லெட் சாப்பிடுறீங்க, அதை நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரே சீன். அந்த சீன் ஏன் வச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. இந்த வெள்ளித்திரைன்னு நினைக்கிறேங்க, அந்த படத்து பேர் வெள்ளித்திரை தான் நினைக்கிறேன். பிருத்திவிராஜ் சார் அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு திடீர்னு ஒரு ஹீரோ ஆயிடுவார் பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு. பிருத்திவிராஜ் அவங்க அந்த கேரக்டர் வந்து ஒரு டேரக்டரா இருப்பாங்க. அவங்க எழுதின ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு
நடிச்சவர்கிட்ட வந்து பெரிய ஹீரோ ஆயிடுவாங்க. அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு சீனில் வந்து சொல்லுவார் பிரகாஷ் ராஜ் சார், ஒரு பாட்டு 2 பாட்டு 3 ஃபைட்டு 5 சீனு, நான் செகண்ட் ஹீரோவாக கமிட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பாரு. எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. இந்த பையன் கிம் வந்து ஆக்டர் ஆக போறானா, அவங்க அப்பா உடனே கேன்சரை வர வைங்க, இந்த பையன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அந்த அப்பா செத்து போயிடணும், இது ஒரு எமோஷன். அப்புறம் ஹேனாவுக்கும் ஹீரோவான சூபினுக்கும் ஒரே அம்மா தான், அப்பா தான் வேற, இது ஒரு ட்விஸ்ட். இதனால படப்பிடிப்பு தடைப்படுது. ஜியா வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைரக்டரா இருக்கிறதுல இருந்து பின்வாங்க போறான் சூபின், இது ஒரு ட்விஸ்ட். நான் உனக்கு கேட்குறேன், சூபின் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க, ஃபேமஸான டைரக்டராகவும் இருக்காங்க, அவரை நம்பி பணம் போடுறதுக்கு படம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஜியாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபிலிம் மேக்கிங் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களா? கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கிடையாது. ஆனால் அவங்க அந்த படத்துக்கு டைரக்டராக இருக்கட்டும், நான் வேலை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸும் ஒத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உலகத்தில் இருக்காங்களா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நான் வேலை கேட்குறேன், அந்த படத்துக்கு வந்துட்டு ஜியா தான் டைரக்டராக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சூபின் சொல்கிறப்போ உண்மையிலேயே பணம் போட்டு எடுக்கிற ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்க? அப்பா தலையை அடமானம் வச்சு படம் எடுக்கிறேன்ப்பா, அந்த படம் தப்பிக்கணும், என் குடும்பம் தப்பிக்கணும், நான் போட்ட பணத்தை எடுக்கணும், உங்க காதல் விளையாட்டு விட்டு கொடுக்கறதுக்கு என் வாழ்க்கை என் பணமும் வந்து லாய்க்கு கிடையாது, அந்த பொண்ணை விலைக்கிட்டு நீ டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனான்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸா பாருங்க, யாரா இருந்தாலும் அதானே சொல்லுவாங்க. இல்ல ஜியா வந்து பாதிக்கப்படுற கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு படத்தை எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு எந்த டைரக்டரை வச்சுப்பாங்க? எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணாத ஜியா ஓகே, சூபின் வந்து விலகிக்கட்டும், அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு பெஸ்ட் மூவி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் விலகி போறோம் அப்படின்னு சொல்றப்ப ஓகேன்னு சொல்லுவாங்களா? இது சத்தியமா ரியாலிட்டியோட ஒத்தே போகல எனக்கு. அந்த இடத்துக்கு உடனே ஜியா வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ல கூப்பிட்டு வந்து பேசி சமாளிக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் ஓகேவாகுது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுற சமயத்துல நான் வந்துட்டு ஃபாரினுக்கு வந்து கனடாக்கு படிக்க போறேன், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் கிட்டத்தட்ட பிரேக்கப் தான் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல 2 பேரும் ஃபோன் கான்டாக்டே இருக்காது. ஏன் இல்லாம இருக்கணும்? நான் போய் படிச்சுட்டு வர்றேன், நம்ம ஃபோன் கான்டாக்ட் இருப்போம், மெயில் அனுப்பிச்சுக்கலாம், பேசிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம், திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தான் அந்த டைம் பீரியட்ல டிராமால போடலைங்க. அதுக்குள்ள ஒரு பிரேக்கப் பண்ற மாதிரி எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போகணும்? அதுலயும் ஒரு மிகப்பெரிய டைலாக் வேறங்க. நான் வந்து ஒரு காலத்துல என்னோட பேஷனா நீயா அப்படிங்கிறப்போ சுபி நான் ஒன்று சூஸ் பண்ணேன், அதுக்கு நான் மிகப்பெரிய விலையை கொடுத்துட்டேன். பட் இப்போ என்னோட பேஷனா நீயான்னு வர்றப்போ நான் என்னோட பேஷனை தான் சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் பவர்ஃபுல்லான டைலாக்னு நினைச்சு பேசியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க போல இருக்கான பவர்ஃபுல்லாவே இல்லை. ஏமா நீ படிக்கிறதுக்கு 1 வருஷம் தான்மா போற, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டைலாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 2 பேரும் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பேசிக்கலாம், நம்ம மொத்தமா பிரிஞ்சு போற மாதிரி அவ்வளோ பெரிய பிரேக்கப் வந்து தேவையில்லாத, ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத மாதிரி எனக்கு பட்டுச்சு. இதை விட மிகப்பெரிய கூத்து என்னன்னா, இவங்க கனடாக்கு படிக்க போன இடத்துல இவங்க படிச்சுக்கிட்டே ஒரு ஸ்கிரிப்டும் எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து டைரக்ட் பண்ணி அந்த மூவி நல்லபடியாக ரிலீஸும் ஆகி ஒரு அவார்டில் வந்துட்டு ஒரு பெரிய அவார்ட் ஷோவில் இவங்களுக்கு ரைசிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. கடைசியில் அந்த அவார்டும் கிடைக்குது, அதை கொடுக்குறதே ஹீரோ தான். எனக்கு இதில் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, ஏமா 15 வருஷமும் இந்த கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் இதே மாதிரி படிக்க போயிருந்த அப்படின்னா சூபின் எதுக்கு வந்து உனக்கு டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனை கொடுக்கணும்? நீயே டைரக்டர் ஆயிருப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 3 எபிசோட்ல இந்த கதை முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே சுத்தி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. பொண்ணோட ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு மறைமுக காரணம் வந்து சூபின் தான் அப்படின்னு இவங்க ஹீரோயினோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எகைன் ஹீரோ கூட ஹீரோயின் பழகிறது அவங்க அம்மா வந்து எதிர்க்கவே மாட்டாங்க. ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஏண்டி பல வருடங்களுக்கு முன்னாடி அவனை பார்க்க போகணும் அப்படிங்கிறனால உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, பார்த்து இருந்துக்கும் அப்படின்னு ஒரு தாயோட மனசு லைட்டா ஒரு பதறும் இல்லையா, ஒரு பயம் வரும் இல்லையா, அது இல்லவே இல்லை அவங்களுக்கு. அதுக்கு பதிலாக சூபினோட சேர்ந்து நீயும் டைரக்ட் பண்ண போறியா பண்ணு, பட் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடு, உனக்கான ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் சொல்லிடு, அதுதான் சரி அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. எல்லாத்த விட ஹீரோயின் அவங்க 2 பேரோட கண்ணிலையும் காதலே கிடையாது. இவங்க 2 பேர் நடிச்ச நிறைய டிராமாஸ் நான் பார்த்துருக்கேங்க. ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். இன்னும் சொல்ல போனா இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டிராமாவை நான் பிக் பண்ணவே செஞ்சேன். இது ஆன்கோயிங் டிராமா. இது மட்டும் ஆன்கோயிங் டிராமாவா இல்லை அப்படின்னா சத்தியமா இந்த டிராமாவை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஆன்கோயிங் டிராமா என்னன்னா, ஒரு 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்களா வீக்லி, சரி அடுத்த 2 எபிசோட்ல கதை வேற மாறியும், இல்லை வேற மாதிரி அடுத்த வாரம் 2 எபிசோட்ல மாறும் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்து கடைசியில் மொத்தமா பார்க்குறப்போ அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது எல்லாத்தையும் விட சூபினோட அம்மா இடையில எங்கேயோ போயிடுவாங்களா ட்ரெயிலர் எழுதி வச்சு. நான் கூட நினைச்சேன் சரி இவங்களுக்கு வேற வழி தெரியல போல இருக்கு,
எங்கேயும் ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டாங்கன்னு பார்த்தா அங்கேயும் போகல. இடையில அந்த அம்மா எங்க போச்சுன்னே தெரியல. திடீர்னு கார்ல வருது, பயங்கரமா ஹஸ்பண்ட் எதிர்த்து பேசுது, பலாருன்னு அறை கொடுக்குது. இந்த தைரியம் எப்படி திடீர்னு வந்துச்சு? இதுக்குதான் ஒரு சீன். இந்த மாதிரி நம்ம இங்க போய் வந்து இருந்தாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் போகல, ஒரு இடத்துல போய் தனியா இருந்தாங்க, அவங்க வந்து அவங்க யாருங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனும் இல்லை. அட சீனா வைக்க வேண்டாம், சூபின் கிட்டயாவது அவங்க சொல்ற டைலாக்காவது வச்சிருந்துருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லை. ஓகே, சூபின் வந்து அவங்க சொந்த பையன் கிடையாது, ஆனா சொந்த பையன் மாதிரி வளர்த்துட்டாங்க. உங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டாலும் நீ எனக்கு பையன் தானப்பா அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா அப்படிப்பட்ட சூபின் ஃபாரின் போயிட்டு படிச்சு டைரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு பெரிய டைரக்டரா திரும்பி வராரு. அப்படி வர்றப்ப கூட சரி என் பையன் வந்துட்டான், அவன் நிப்பா, நம்மளை காப்பாத்துவான், அவன் நம்மளுக்கு உறுதுணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட நம்ம தைரியமான முடிவெடுக்கல. அப்ப வரைக்கும் ஹஸ்பண்ட் கூடவே தான் இருக்கும், அவன் அடிச்சு உதச்சிட்டு தான் இருப்பான். அது எப்படி இந்த சீனை வந்து எழுதினாங்க அப்படின்னே தெரியலங்க. ஏன்னா சூபின் வந்துட்டு ஹீரோ வந்து சின்ன பையனா இருக்கிறப்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, நாம இந்த பையனை பெத்த அம்மாவும் இல்ல, இந்த நரகத்திலிருந்து இந்த பையனை காப்பாத்தி கொண்டு போயிட்டு நம்ம தனியா நின்று வளர்க்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா இவங்க அப்பங்கார பெரிய ஆளு, டாக்டரா இருக்கான், பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கான், இவனை எதிர்த்துக்கிட்டு நாம என்ன வாழ முடியும் அப்படின்னு ஒரு பயந்து இருந்தாங்க. அப்படின்னா அவங்களோட பயந்த சுபாவம் ஓகே, இவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா சூபினுக்கு எப்படி ஒரு நல்ல லைஃப் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு பயப்படுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சூபின் நல்லா வளர்ந்துட்டாங்க, தனியா அந்த தன் தகப்பனோட அந்த காசு பணத்தை கூட எதிர்பார்க்காம தனியா நின்று வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமாக கூட அந்த அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு எங்கிருந்து தைரியம் வந்ததுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்ட மாதிரி நிறைய சீன்ஸ்ல எனக்கு தோணுச்சுங்க. தோணல, நான் வந்து அது நல்லாவே ஃபீலும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணலாம், ஒன்னா சேர்ந்து ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா. ஆனாலும் அப்பவும் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, நான் அந்த படம் முடிச்சுட்டு டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக அவ்வளவுதான், நம்மளுக்குள்ள ஒண்ணுமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா கிம்ம ஹீரோவை போட்டாதான் நான் வந்து ப்ரொடியூஸே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அம்மா சொல்லிடுவாங்க. ஏன்னா ஹேனா கிட்ட இருந்து கிம்ம பிரிக்கணும்னா கிம்ம வந்து பிஸியா வச்சுக்கணும், அவன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு அந்த கெரியரை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நம்ம பொண்ணை வந்து கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு டிமாண்ட் வைக்கிறது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல, யாருக்கு, சூபினுக்கு. ஆனாலும் வேற வழியே இல்லை. ஜியாவோட ஃபர்ஸ்ட் படம் இது, அவள் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் படம், அவளுக்கு வந்து எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, இந்த படம் டிராப் அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே கிம் வந்து ஹீரோவா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அம்மா டீலிங்கெல்லாம் ஒத்துக்குவாங்க. கிம் கிட்டே சொல்லிடுவாங்க, இதை வந்து ஹீரோயின் ஜியா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிம் மனசு கேட்காம சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு சூபின் மேல காதலே வரும். அப்ப அது எவ்வளவு பெரிய செல்ஃபிஷான காதல். ஏன்னா நீ அவனை பார்க்க போய் தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ கோமாக்கு போன, நீ எகெயின் திரும்பி நடந்து இயல்பு வாழ்க்கைக்குள்ள திரும்புறதுக்கு இத்தனை பிரச்சனையாச்சு, நீ கோமால இருந்தப்ப உங்க அப்பா இறந்துட்டாங்க, இத்தனைக்கு காரணம் சூபின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல நீ இருக்க. சரி, அது வந்து சூபினுக்கு வந்து டைரக்டான காரணம் கிடையாது, சூபினா ஆக்சிடென்ட் பண்ண வச்சான் கிடையாது, அதெல்லாம் ஓகே புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபம் எங்க மாறுது அப்படின்னா, நமக்காக அவன் வந்து எவ்வளோ வந்து இறங்கி போறான், நாம வந்து இந்த படத்துல டைரக்டரா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னதும் எகெயின் காதல் வந்துருச்சான். இது வந்து வீக்கான ரைட்டிங்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க, அந்த பியூரான லவ்வையே வந்து ஒரு இடத்துல கொச்சப்படுத்தின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து ஒரு கனெக்டே நம்மளுக்கு ஏற்படாம போயிருது. இவ்வளோ விஷயம் இருக்குங்க, இதுக்கு மேலேயும் இருக்காது. அதெல்லாம் சொன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை நான் சிலதுல சொல்றதை வந்து நான் தவிர்த்துடுறேன். எந்த டிராமாவா இருந்தாலும் சரி, எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கும் எனக்கு, பா இது செமையா இருக்கப்ப இந்த டிராமா இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். பட் இந்த டிராமால நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக கூட யோசிக்கிறேன். இப்போ பேசுறப்ப கூட நிறைய வாட்டி பிளாங்க் அவுட் ஆயிட்டு பாஸ் பண்ணி தான் பேசினேன். எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, எதை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஃபால்ஸான ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தங்களை நீங்க காதலிக்கிறவங்க, நீங்க நேசிக்கிறவங்க, உங்க நட்பு யாரா இருந்தாலும், உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும், நீங்க திடீர்னு அவங்களை பிரிஞ்சிடுறீங்க, பல வருடங்களுக்கு அப்புறமாக வந்தா கூட அவங்க அப்படியே அதே இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபால்ஸான ஹோப் கொடுக்குற மாதிரி. அப்படி நடக்கவே நடக்காது. மாற்றம் நிகழாத ஒருத்தங்களோட வாழ்க்கையே கிடையாது. சின்ன மாற்றமாவது அதுல வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி ஈஸியா வந்து நம்ம விட்ட கனவு, நம்ம தவற விட்ட நம்மளோட நாட்கள் எல்லாம் திரும்பி நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு டிராமா, இது ஒரு கற்பனை கதை அப்படின்னா கூட ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே இல்லைங்க அந்த டிராமால. இன்னும் சொல்ல போனா பண்ணக்கூடாது அப்படிங்கறத வேணா நம்ம எடுத்துக்கலாம், அதுல நிறைய இருக்கு இந்த டிராமால. ஒரு அபியூசிவான ஹஸ்பண்ட் இருக்கானா, உன் பயம்தான் நீ அவனுக்கு போடுற தீனி. அது வந்து இந்த சூபினோட அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா அது கூட அந்த அம்மா எடுத்த முடிவுங்கிறது டூ லேட் தான். பட் இருந்தாலும் ஒருத்தங்களோட தைரியம் அப்படிங்கிறது இன்னொருத்தங்களோட பயத்துல இருந்து தான் வருது அப்படிங்கிறது வேணா அந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா உன்னை வந்து மனுஷனா காட்டுறதுக்கு நான் பயந்துட்டு இருந்திருக்கேன், நான் எப்போ இதெல்லாம் வெளியே வந்து சொல்லியிருந்தா உங்க ரெப்புடேஷன் போயிருக்கும் அப்படின்னு அவங்க டைலாக் சொல்லுவாங்க. இவங்களோட பயம், சூபினோட அம்மா பயம் தான் சூபினோட அப்பாவோட தைரியமாவும் அந்த அபியூஸ் பண்ற தைரியத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு தோணலைங்க.
உங்களுக்கு ஏதாவது தோணியிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மஸ்ட் வாட்ச்லாம் கிடையாதுங்க இந்த ட்ராமா. உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுவே போதும். ஒரு ஆன்கோயிங் ட்ராமாங்க. இது ஆன்கோயிங் ட்ராமாவா இல்லைன்னா நான் கண்டிப்பாக பிக் பண்ணியிருக்க மாட்டேன். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பை டியர்ஸ்.